ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற வி டெம்ப்ளேட் இப்படி நம்ம க்ரியேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். கடைசியாக போட்ட டெம்ப்ளேட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் இன்னும் நிறைய நம்ம சேனலில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கப்ங்கிற டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகிள்ஸ் கலர் எப்படி மாற்றுறது, அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறது, அந்த விஜினெட் கலர் ஸ்ப்ளாஷ் வைக்கிறது எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஸோ கவனமாக பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஐப்ளேயர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். இந்த பாக்ஸாக இருக்கிற ஐக்கான் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் இந்த இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ணுவோம். லோட் ஃப்ரம் ஃபைல் கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர்ஸ்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் போய் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது டெம்ப்ளேட்டோட நேம் கிரேசி டெக் 2ன்னு கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வேறு மாதிரி என்ன மாதிரி டெக் வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணுறேன். இப்போ டவுன்லோடில் போயிட்டோம். கிரேசி டெக் 2ன்னு அந்த டெம்ப்ளேட்டோட நேமு பாருங்கள். இதுதான் அது இந்த டெம்ப்ளேட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இது இன்டர்ஃபேஸ் இப்படி வந்துடும். ஸோ நம்ம வந்துச்சு. இதில் இப்போ எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணி நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எப்படி செட் பண்ணி காட்டுறேன். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் இமேஜ் ஆடியோ ப்ரொவைடர் இருக்குல்ல, அதுதான். அதுக்கப்புறம் கஸ்டம் இமேஜ், அதுக்கப்புறம் பிக் இமேஜ் கொடுங்க. அந்த உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அதையும் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜில் கலர் ஸ்ப்ளாஷ் இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறங்கிறத வர வீடியோஸில் நான் சொல்லித்தரேன். இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் இப்போ விசிபிள் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பிரேக்கப்ங்கிற டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி எடிட் பண்ணலான்னு எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அந்த கம்போசிஷன் 1க்கு கீழே இருக்கிற இமேஜ் அந்த பிரேக்கப் இமேஜ், அது PNG ஃபார்மேட்டில் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். பிக் இமேஜ் கொடுங்க. உங்கள் கேலரியில் போய்ட்டு அந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகிள்ஸ் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கீழே இருக்க 3 பார்ட்டிகிள்ஸில் அந்த கீழே இருக்கிறதான் கீழ் பார்ட்டிகிள். அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பியரன்ஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கஸ்டம் இமேஜ் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அதிலே இருக்கிறதுனா வச்சுக்கலாம், சைஸ் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் இந்த இதுக்கு இந்த ரவுண்டு இதே வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் ஓவராலில் போய்ட்டு கலர் சூஸ் பண்ணணும். நிறைய கலர் இருக்குது, நீங்கள் மாற்றிக்கலாம் எந்த கலர் வேணாலும். இந்த டெம்ப்ளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வச்சா தான் நமக்கு அந்த ஆப்போசிட் கலர் தெரியும். ஸோ ஆரஞ்சு சைடு வச்சா தான் அந்த சைடு ப்ளூ கலரில் தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் மேலே உள்ள பார்ட்டிகிள்ஸ்க்கும் சேம் ஃபார்மேட்டு தான். ஸோ அவ்வளோதான், இந்த டெம்ப்ளேட் இப்போ தான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டெம்ப்ளேட் நம்ம இப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் வீடியோஸில் ஓனாக எப்படி டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது உங்கள் டிவைஸோட கேப்பபிலிட்டியை பார்த்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ ரிசொல்யூஷன் எல்லாமே வச்சு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிளான டெம்ப்ளேட் தான். ஓகே, இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.